வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் ராகி மாவு எடுத்திருக்கேன். ராகி மாவு லட்டு செய்ய போகிறோம். நான் அடுப்பு பற்ற வைக்க போகிறேன். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதை நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வறுத்துட்டேன். அவ்வளோதான். இதை எடுத்துட வேண்டியதுதான். இப்போ அதுலேயே கோகோனட் அதையும் சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இந்தளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். அவ்வளோதான். இதையும் மாற்றிடலாம். அப்புறம் அதே அடுப்பில் நெய் ஊற்றி முந்திரியவும் வறுத்துக்கணும். அவ்வளோதான், வறுத்துட்டேன். இதையும் நான் எடுத்துடுறேன். இப்போ பாதாமையும் நெய் ஊற்றி நான் வறுத்துக்கிறேன். எண்ணெயும் வறுத்துக்கணும். இங்கே பாதாமும் முந்திரியும் இருக்குது வறுத்துருக்கோம்ல. இதை நம்ம இப்போ மிக்சியில் போட்டிருக்கேன். நான் அடிச்சுட்டு வந்துடுறேன். இங்கே நான் வெல்லம் போட்டிருக்கேன், தண்ணி ஊற்றிருக்கேன். இதை சர்க்கரை பாவு காய்க்க போகிறோம். நல்லா பாவு காய்ச்சிக்குவோம். சர்க்கரை பாவில் நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய், எள்ளு ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதில் இப்போ ராகி மாவையும் கலந்துக்கிறோம். கலந்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது கூட பாதாம் முந்திரி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதில் கொஞ்சமாக நெய், அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணிக்குவோம். அவ்வளோதான், கிளறிட்டு நீ ஆஃப் பண்ணி இறக்கிற வேண்டியதான். கொஞ்சம் சூடு ஆறட்டும். அவ்வளோதான், சூடு அரைச்சு கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கும்போது இந்த அளவுக்கு ஒன்றை பிடிச்சி வச்சுக்கோங்க எல்லாத்தையும். அவ்வளோதான், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று பிடிச்சிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான் கைஸ், ரெடி ஆயிடுச்சு. என் பையன்கிட்ட கொடுக்க போகிறேன். அவர் டேஸ்ட் பண்ணுவார். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இது பார்க்குறீங்களா? இந்த ரெசிபி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் தான் எவ்வளோ ரெசிபி பண்ணுவோம். தேங்க்யூ கைஸ்.